ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு எத்தனை வானம் பார்த்தேன்ல அத்தியாயம் 10லேருந்து 12 தான் பார்க்க போகிறோம். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 10. தோல்வி என்பது நாம் கீழே விழும் சத்தம் அல்ல, அது அடுத்த முறை எப்படி எழ வேண்டும் என்று தரை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ரகசிய பாடம். பூனே நகரத்தின் பள்ளிக்கூடங்கள் வெறும் செங்கற்களாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்டவை அல்ல. அவை தலைமுறைகளாக உரைக்கப்பட்ட தர்க்கங்களாலும் கூர்மையான விவாதங்களாலும் எழுப்பப்பட்டவை. நான் சேர்ந்திருந்த அந்த பள்ளி டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி என்ற புகழ்பெற்ற பாரம்பரியத்தின் ஒரு பகுதி. அந்த பள்ளியின் வராண்டகளில் நடக்கும்போதே ஒரு விதமான அருவிஜீவி வாசனை வீசும். பழைய பல நூறு முறை பாலிஷ் செய்யப்பட்ட தேக்கு மர கதவுகளின் வாசனை, நூலகத்திலிருந்து வரும் பழமையான காகிதங்களின் வாசனை என அந்த சூழலே ஒரு போராட்ட களமாக இருக்கும். முன்பு ஒரு முறை தண்ணீர் பிடிக்கும் குழாய் அருகே என்னை பார்த்து சத்தமிட்ட அந்த பெண்ணை என் அமைதியாலேயே நான் தோற்கடித்து இருந்தேன். அந்த சிறிய வெற்றி எனக்குள் ஒரு தேவையற்ற அதீத நம்பிக்கையை விதைத்து விட்டது. என் மௌனம் ஒரு ஆயுதம் என்று நான் தவறாக புரிந்து கொண்டிருந்தேன். அந்த அதீத நம்பிக்கையில்தான் நான் அந்த பள்ளியின் நோட்டீஸ் போர்டை பார்த்தபோது ஒரு முடிவை எடுத்தேன். இன்டர் ஹவுஸ் ஆங்கில விவாத போட்டி. தலைப்பு: வேர்கள் சிறந்தவையா அல்லது சிறகுகள் சிறந்தவையா? அந்த தலைப்பை பார்த்ததும் எனக்குள் ஏதோ ஒன்று கிளர்ந்தெழுந்தது. நான் சிறகுகளை பற்றி அறிந்தவள். என் வேர்கள் ஒவ்வொரு ஊரிலும் பிடுங்கப்பட்டு எனக்கு புதிய சிறகுகள் முளைத்து கொண்டிருந்தன. இதை பற்றி என்னால் மணிக்கணக்கில் பேச முடியும் என்று என் 11 வயது மூளை கணக்கு போட்டது. என் வீட்டின் மூடி அறைக்குள் கண்ணாடியின் முன்பு நான் அதை மிக அழகாக பேசி பார்த்தேன். நான் தைரியமாக சென்று என் பெயரை பதிவு செய்தேன். போட்டி நடைபெறும் நாள் வந்தது. அது பள்ளியின் பிரம்மாண்டமான அசம்பிளி ஹால். சுமார் 300 மாணவர்கள் தரையில் சம்மணமிட்டு அமர்ந்திருந்தார்கள். மேடையின் நடுவே ஒரு பழைய பெரிய மைக் ஸ்டாண்ட் நின்று கொண்டிருந்தது. எனக்கு முன்னால் பேசுவதற்காக ப்ளூ ஹவுஸ் சார்பாக 9ஆம் வகுப்பு படிக்கும் கேதார் என்ற மாணவன் மேடை ஏறினான். அவன் பூனே நகரத்தின் அச்சு அசலான பிரதிபலிப்பு. அவனது கண்களில் ஒரு வழக்கறிஞருக்கே உரித்தான கூர்மையும் முகத்தில் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் இருந்தன. அவன் வேர்கள்தான் சிறந்தது என்று வாதிட்டான். வேர்கள் இல்லாத மரம் ஒருபோதும் புயலை தாங்காது என்று அவன் குரலை உயர்த்தி முழங்கிய போது அரங்கம் கைத்தட்டலால் அதிர்ந்தது. அடுத்து ரெட் ஹவுஸ் சார்பாக ஹரிணி வெங்கடேஷ். என் பெயர் மைக்கில் ஒலித்ததும் என் இதயம் என் விலா எலும்புகளை உடைத்து கொண்டு வெளியே வந்துவிடும் போல துடித்தது. நான் மேடைக்கு சென்றேன். 300 ஜோடி கண்கள் என்னை ஒரே நேரத்தில் உற்று பார்த்தன. நான் லக்னோவில் கற்ற அடக்கத்தையும் ஷில்லாங்கில் கற்ற அமைதியையும் இங்கே கொண்டு வர முயன்றேன். அமைதியாக பேசினால் அவர்கள் கேட்பார்கள் என்று நினைத்தேன். குட் மார்னிங் என்று நான் ஆரம்பித்தேன். என் குரல் மைக்கில் மிகவும் பலவீனமாக ஒலித்தது. அரங்கத்தில் சில முனங்கல்கள் கேட்டன. கடைசி வரிசையில் இருந்தவர்களுக்கு என் குரல் கேட்கவில்லை. நான் என் காகிதத்தை பார்த்தேன். எழுத்துக்கள் எல்லாம் கருப்பு நிற எறும்பு கூட்டம் போல தெரிந்தன. ஐ திங்க் விங்ஸ் ஆர் பெட்டர் பிகாஸ். நான் நிறுத்தினேன். என் தொண்டைக்குள் ஒரு பெரிய பாறை அடைத்து கொண்டு போல இருந்தது. பூனேயின் விவாத மேடையில் அடக்கம் என்பது ஒரு பலவீனம், அமைதி என்பது தற்கொலை. இங்கே உங்களுக்கு கருத்து இருந்தால் மட்டும் போதாது, அதை உறக்க சொல்லும் குரலும் வேண்டும். அதை நிரூபிக்கும் மூர்க்கம் வேண்டும். கூட்டம் பொறுமை இழக்க தொடங்கியது. பின்வரிசையிலிருந்து சலசலப்பு அதிகமானது. நடுவர்கள் என்னை பரிதாபத்தோடு பார்த்தார்கள். அந்த பரிதாபம் என்னை காயப்படுத்தியது. என் கால்கள் நடுங்கின. நான் என் காகிதத்தை சுருட்டி பிடித்து கொண்டு பாதியிலேயே மேடையை விட்டு வேகமாக இறங்கி ஓடினேன். நேராக பள்ளியின் பின்புறம் இருந்த ஒரு பழைய புலி மரத்தடிக்கு சென்று முகத்தை மூடிக்கொண்டு அழுதேன். அர்தாவத் சோடுன் ஆலிஸ், பாதிலே விட்டுட்டு வந்துட்டியா? ஒரு கம்பீரமான குரல் கேட்டு நான் நிமிர்ந்தேன். அங்கே திரு ஜோஷி நின்று கொண்டிருந்தார். அவர் பள்ளியின் மூத்த மராத்தி ஆசிரியர். ஆவாஸ் குதே தூசி, உன் குரல் எங்கே என்று கேட்டார். உன் பிரச்சனை ஆங்கிலம் இல்லை ஹரிணி, உன் வார்த்தைகள் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை. இந்த ஊர் மண்ணுக்கு ஒரு குணம் இருக்கு. அமைதியா இருந்துட்டா உன்னை பரிதாபப்பட்டு விட்டுடுவாங்கன்னு நினைக்காத. இந்த விவாத மேடை ஒரு போர்க்களம். இங்கே நீ உன் கருத்துக்காக நீயே சண்டையிடலனா வேற யாரும் உனக்காக காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அடுத்த முறை நீ மேடையில் ஏறும்போதே உன் சிறகுகள் எவ்வளவு வலிமையானதுன்னு உன் குரல்ல தெரியணும் என்றார். அன்று மாலை நான் சோர்வாக வீடு திரும்பிய போது அப்பா ஷூக்களுக்கு பாலிஷ் போட்டு கொண்டிருந்தார். போட்டி எப்படி இருந்துச்சு ஹரிணி என்று கேட்டார். நான் அழுதபடியே தோத்துட்டேன்பா என்றேன். அப்பா என் அருகில் வந்து அமர்ந்தார். நீ தோற்றதா யார் சொன்னது? நீ மைக் முன்னாடி நின்னியா? 300 பேரை பார்த்தியா? ஒரு மேடையில் ஏறி அந்த மைக் முன்னாடி நிற்கும் போது தொண்டையில வறட்சியா ஒன்று வரும் பாரு, அதை அனுபவிக்கிற துணிச்சல் அங்கே உட்கார்ந்துருந்த 300 பேருக்கும் கிடையாது. தோல்வி உன்னை சின்னதாக்கல ஹரிணி, அது உன்னை அடுத்த முறைக்கு தயார்படுத்திருக்கு என்றார். நான் பால்கனிக்கு சென்றேன். டெக்கான் பீடபூமியின் வானத்தில் அடர்த்தியான கருமேகங்கள் சஹாத்ரி மலைகளுக்கு மேலே திரண்டு நின்றன. அந்த மேகங்கள் இன்னும் மழையாக பொழியவில்லை, ஆனால் அதனுள் ஒரு மாபெரும் புயலுக்கான அழுத்தம் இருந்தது. அந்த கனமான வானத்தைப் போல எனக்கான குரல் இன்னும் வெளியே வரவில்லை, ஆனால் அது எனக்குள் முழுமையாக திரண்டு கொண்டிருந்தது. இந்த விவாதிக்கும் வானம் தன் இடிமுழக்கத்தால் இந்த பூமியை ஒரு நாள் அதிர செய்யும் என்று எனக்குள் ஒரு புதிய உறுதி பிறந்தது. நான் அந்த இடிமுழக்க கருமேகங்களை என் கண்களுக்குள் ஆழமாக சேமித்து கொண்டேன்.
அத்தியாயம் 11. நமது நிழலை கண்டு நாமே வெட்கப்படும் வயது ஒன்று உண்டு. அது 10 பருவத்தின் தொடக்கத்தில். நம்மை ஈன்றவர்களின் ஆழமான அன்பும் கூட மற்றவர்கள் முன்னே ஒரு சங்கடமான சுமையாகவே தோன்றும். 6 வயதில் என் அப்பா எனக்கு ஒரு சூப்பர் ஹீரோவாக தெரிந்தார். ஆனால் எனக்கு இப்போது 11 வயது முடிந்து 12 நெருங்கிக் கொண்டிருந்தது. பூனே நகரத்தில் அந்த பிரம்மாண்டமான உயர்தர பள்ளிக்கூடம் என் கண்களில் ஒரு புதிய ஆபத்தான லென்ஸை பொருத்தி இருந்தது. அந்த லென்ஸ் மனிதர்களை அவர்களின் அன்பை வைத்து அளக்கவில்லை. அவர்கள் அணியும் உடைகள், அவர்கள் பேசும் ஆங்கிலத்தின் உச்சரிப்பு, அவர்கள் ஓட்டி வரும் கார்களின் பிராண்ட் ஆகியவற்றை வைத்து அளந்தது. அது பூனேயின் கேம்ப் பகுதியில் அமைந்திருந்த ஒரு மேல்தட்டு மாணவர்கள் படிக்கும் பள்ளி. அங்கு வரும் அம்மாக்கள் விலையுயர்ந்த டிசைனர் உடைகளிலும் அப்பாக்கள் ஆடி அல்லது ஹோண்டா சிட்டி கார்களிலும் வந்து இறங்குவார்கள். இந்த ஆடம்பரமான கூட்டத்திற்கு நடுவே நான் ஒரு நடுத்தர வர்க்கத்து அரசு அதிகாரியின் மகளாக என்னை மிகவும் சுருக்கி கொண்டு வாழ்ந்து வந்தேன். ஒரு காலத்தில் எனக்கு பெருமையாக இருந்த என் குடும்பம் இந்த பள்ளியின் சூழலில் பார்க்கும்போது எனக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையை கொடுத்தது. அன்று பள்ளியில் மீண்டும் ஒரு மாபெரும் ஆங்கில விவாத போட்டி. கடந்த முறை பாதியிலேயே அழுது கொண்டு ஓடி வந்த அவமானத்தை துடைத்தெறிய இந்த முறை நான் மிகவும் தீவிரமாக தயாராகியிருந்தேன். தலைப்பு: மரபுகளை பின்பற்றுவது சிறந்ததா அல்லது மீறுவது சிறந்ததா? இந்த போட்டிக்கு என் வகுப்பு மாணவர்களின் பெற்றோர்கள் பார்வையாளர்களாக வரவிருந்தார்கள். அப்பா, இன்னைக்கு டிபேட் காம்படிஷன் நீங்க வரீங்களா என்று நான் தயங்கி கேட்டேன். கண்டிப்பா வர ஹரிணி, என் பொண்ணு பேசும்போது நான் இல்லாம எப்படி என்று உற்சாகமாக சொன்னார். ஆனா அப்பா, நான் வார்த்தைகளை முழுங்கினேன். ப்ளீஸ், நீங்க வரும்போது கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட பேரண்ட்ஸும் ரொம்ப மாடர்னாக வருவாங்க. நான் சொல்லி முடிப்பதற்கும் என் நாக்கு என்னை அறியாமலே குற்ற உணர்ச்சியால் சுருண்டது. பிற்பகல் 3 மணி. பள்ளியின் பிரம்மாண்டமான ஆடிட்டோரியம். நான் மேடைக்கு பின்னால் நின்று கொண்டு திரையை விலக்கி பார்வையாளர்கள் வரிசையை பார்த்தேன். என் கண்கள் அப்பாவை தேடின. திடீரென்று ஆடிட்டோரியத்தில் பின்பக்க கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. அப்பா உள்ளே நுழைந்தார். அவரை பார்த்ததும் என் நெஞ்சில் யாரோ ஓங்கி அறைந்தது போல இருந்தது. என் முகம் வெட்கத்தால் சிவந்து காதுகள் சூடாயின. அவர் எந்த கோட் சூட்டும் அணியவில்லை. அவர் தன் ரயில்வே அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வமான அரசு சீருடையில் வந்திருந்தார். வெளிர் பழுப்பு நிற சட்டை, தோள்பட்டைகளில் அரசு அதிகாரிக்கான தடிமனான பேட்ஜ்கள், இடதுபுற மால்பில் இந்திய ரயில்வே என்ற இலச்சினை. அவர் கையில் ஒரு தடிமனான அலுவலக ஃபைல் மற்றும் ஒரு பெரிய வால்கி டாக்கி இருந்தது. ஆடிட்டோரியத்திற்குள் கோட் சூட் அணிந்த கோடீஸ்வரர்களுக்கு மத்தியில் அவர் முற்றிலும் அந்நியமாக தெரிந்தார். சில பெற்றோர்கள் அவரை ஒருவிதமான கேலியுடன் பார்த்தார்கள். ஒரு மாணவனின் தந்தை தன் மனைவியின் காதில் ஏதோ குனிந்து சொல்லி சிரித்தார். அந்த சிரிப்பு என்னை ஈட்டியாக குத்தியது. ஏன் அப்பா இப்படி வந்தார்? தன் மகள் இவ்வளவு பேருக்கு மத்தியில் அவமானப்படுவார் என்று அவருக்கு தெரியாதா? என் 10 பருவ மூளை அவரை உலகில் மோசமான தந்தையாக எடை போட்டது. நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் ஹரிணி வெங்கடேஷ். என் பெயர் அழைக்கப்பட்டது. எனக்கு இப்போது நடுக்கமில்லை, ஆனால் ஒரு பெரிய கோபம் இருந்தது. இந்த மேல்தட்டு பெற்றோர்கள் மீதும் அவர்கள் மத்தியில் என்னை அசிங்கப்படுத்திய என் அப்பா மீதும் ஒரு முட்டாள்தனமான கோபம். நான் மேடையின் நடுவே இருந்த மைக்கின் முன் சென்று நின்றேன். கடைசி வரிசையில் அந்த அரசு சீருடையில் என் அப்பா நின்று கொண்டிருந்தார். அவருக்கு உட்கார இடம் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் முகத்தில் எந்த சோர்வும் இல்லை. தன் அரசு சீருடை பார்த்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலை அவருக்கு இல்லை. அவர் கண்கள் என்னை மட்டுமே அத்தனை பெருமிதத்தோடு பார்த்து கொண்டிருந்தன. அவர் எனக்கு ஒரு தம்ஸ் அப் காட்டினார். என் கோபம் சட்டென்று ஒரு ஆற்றலாக மாறியது. குட் ஆஃப்டர்நூன் ரெஸ்பெக்டட் ஜட்ஜஸ் அண்ட் ஆடியன்ஸ் என்று என் குரல் மைக்கில் மிகவும் தெளிவாக ஒலித்தது. நான் பேசத் தொடங்கினேன். நான் முட்டி மோதி வார்த்தைகளை வீசினேன். லக்னோவில் காட்டிய அதே மூர்க்கம் இன்றைய ஆங்கில வார்த்தைகளில் வெளிப்பட்டது. என்னை ஏளனமாக பார்த்த அந்த பெற்றோர்களின் கண்களை நேரடியாக பார்த்து நான் என் வாதங்களை முன்வைத்தேன். நான் பேசி முடித்துவிட்டு தேங்க்யூ சொன்னபோது அரங்கத்தில் சில வினாடிகள் அமைதி நிலவியது. அதன் பின் அந்த அமைதியை கிழித்து கொண்டு கடைசி வரிசையிலிருந்து ஒரு கைத்தட்டல் சத்தம் இடி முழக்கம் போல எழுந்தது. அது ஒரு தந்தை தன் உள்ளங்கைகளை சிவக்க சிவக்க எழுப்பிய பேரொளி. சபாஷ், வாடாயம் பொண்ணு என்று அப்பாவின் அந்த ஆழமான குரல் ஒட்டுமொத்த ஆடிட்டோரியத்திலும் எதிரொலித்தது. அரங்கில் இருந்த அத்தனை மேல்தட்டு பெற்றோர்களும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். அப்பா அதை பற்றி துளியும் கவலைப்படவில்லை. அவர் தொடர்ந்து கைத்தட்டி கொண்டே இருந்தார். வெளியே வந்ததும் நான் அப்பாவை தவிர்த்துவிட்டு வேகமாக நடந்தேன். ஃபார்குசன் கல்லூரி சாலையின் இரைச்சலுக்குள் நான் வந்ததும் அப்பா என் அருகில் வந்து என் தோளை தொட்டார். நான் அவர் முகத்தை பார்த்தேன். அந்த சீருடையில் வழிந்த வியர்வையும் கையில் இருந்த அந்த பாரமான ஃபைலும் எனக்கு ஏதோ குற்ற உணர்ச்சியை தூண்டின. நான் அவரை பார்த்து வெட்கப்படுகிறேன் என்பதை அவர் அந்த ஒரு வினாடியில் புரிந்து கொண்டார். அவர் என்னிடம் எதுவும் பேசவில்லை. ஒரு வடாபாவ் கடைக்கு அழைத்து சென்றார். அவர் அந்த சாலையின் ஓரத்தில் தன் அரசு சீருடையோடு ஒரு கையில் வடாப்பாவும் மறு கையில் வாக்கி டாக்கியுமாக எந்த பந்தாவுமின்றி நின்று கொண்டிருந்தார். நான் அந்த வடாப்பாவை கடித்தேன். ஒட்டுமொத்த அரங்கமும் என்னை பார்த்து முகம் சுளித்தாலும் நீ என் பொண்ணுடா என்று எனக்காக கைத்தட்டியது இந்த ஒரு மனிதன் தானே. நான் எதற்காக வெட்கப்படுகிறேன்? இவருடைய நேர்மைக்காகவா அல்லது இவருடைய கலப்படமில்லாத அன்புக்காகவா? அப்பா என் தோழி மீது கை வைத்து மிகவும் இயல்பாக கேட்டார். அடுத்த முறை என்ன தலைப்பு பேச போற? அந்த ஒரே ஒரு வாக்கியம், அதில் அவர் எனக்கு கொடுத்த அங்கீகாரம் உலகத்தில் எந்த பாராட்டுக்கும் இணையானது அல்ல. நான் வென்றேனோ தோற்றோனோ என்பது அவருக்கு முக்கியமில்லை. நான் மீண்டும் மேடை ஏறுவேன் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. நான் அடுத்த முறை உங்களை பற்றி பேச போகிறேன்ப்பா என்று நான் சிரித்தேன்.
அன்று நான் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டேன். என் வாழ்நாளில் இனி ஒருபோதும் என் அப்பாவை நினைத்தோ அவர் வாழும் இந்த நடுத்தர வர்க்க வாழ்க்கையை நினைத்தோ நான் வெட்கப்பட மாட்டேன். உலகமே அவர் மீது சிரித்தாலும் அவர் எனக்காக கைத்தட்டும் அந்த சத்தம்தான் என் உலகத்தின் சிறந்த இசையாக இருக்கும். வானத்தை பார்த்தேன். கருமேகங்களுக்கு நடுவே சூரியனின் ஒரு மெல்லிய தங்க நிற கதிர் கிழித்து கொண்டு வெளியே வந்திருந்தது. அந்த வானம் தனக்குள் இருக்கும் இருட்டை நினைத்து ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. என் அப்பாவை போல அரசு சீருடலில் இருக்கும் வானம் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன். அத்தியாயம் 12. தைரியம் என்பது பயப்படாமல் இருப்பது அல்ல. பயம் இரு கால்களையும் நடுங்க செய்யும் போது கண்களை நேராக பார்த்து எந்த நடுக்கமும் இன்றி ஒரு தர்க்கத்தை முன்வைப்பதுதான். போபாலின் மாலை நேரங்கள் ஒரு மாபெரும் நீர்நிலையின் மௌனத்தால் ஆளப்படுபவை. ஆசியாவின் மிகப்பெரிய செயற்கை ஏரிகளில் ஒன்றான படா தலாப் நகரத்தின் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான நீல நிறா கண்ணாடியைப் போல விரிந்து கிடந்தது. அந்த ஏரியின் கரையொட்டி அமைந்திருக்கும் VIP சாலையில் மாலை வெயில் ஒரு தங்க நிற போர்வையாக படர்ந்திருந்தது. காற்றில் ஒருவிதமான பழைய பாசியின் வாசனையும் சுத்தமான நன்னீரின் இதமான வாசனையும் கலந்திருந்தது. எனக்கு இப்போது 13 வயது. நான் குழந்தை பருவத்தின் எல்லைக்கோட்டை கடந்து 10 பருவத்தின் அந்த பிடிவாதமான வாசலில் நின்று கொண்டிருந்தேன். பூனை எனக்கு ஒரு பெரிய பரிசை கொடுத்திருந்தது. என் சொந்த குரல். ஒரு விஷயத்தை எப்படி தர்க்க ரீதியாக விவாதிப்பது, எனக்கான உரிமையை எப்படி குரல் உயர்த்தி கேட்பது என்று நான் அங்குதான் பழகியிருந்தேன். அன்று மாலை நானும் அப்பாவும் அந்த படா தலாப் ஏரியின் படகுத்துறைக்கு வந்திருந்தோம். அப்பா, நான் தனியா அந்த பெடல் போட் ஓட்ட போறேன், நீங்க இங்கே இருங்க என்று நான் உரிமையோடு அடம் பிடித்தேன். அப்பா எனக்கான டிக்கெட்டை வாங்கி கொடுத்தார். நான் ஒரு மஞ்சள் நிற வாத்து வடிவ பெடல் படகில் ஏறி ஏரியின் மையத்தை நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கினேன். ஏரியின் நடுவே சென்றதும் நகரத்தின் இரைச்சல் முற்றிலுமாக குறைந்துவிட்டது. நான் பெடல் செய்வதை நிறுத்திவிட்டு அந்த மாபெரும் ஏரியின் நிசப்தத்தை அனுபவிக்க தொடங்கினேன். ஆனால் அந்த நிசப்தம் அதிக நேரம் நீடிக்கவில்லை. எனக்கு பின்னால் இருந்து நீரை வேகமாக கிழித்து கொண்டு ஒரு சத்தம் கேட்டது. என்னை விட பெரிய சுமார் 15 வயது மதிக்கத்தக்க 3 பையன்கள் ஒரு படகில் என்னை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் படகு நேராக வந்து என் படகின் பக்கவாட்டில் டப் என்று பலமாக மோதி நின்றது. என் படகு பயங்கரமாக குலுங்கி கீழே பல 100 அடி ஆழம் கொண்ட இருண்ட ஏரி நீர். என் இதயம் தொண்டைக்கு வந்துவிட்டது. ஏய் லட்கி, சலோ போட் சே உத்தரோ, யோ போட் ஹேமேன் சாயியே. ஏய் பொண்ணே, படகை விட்டு இறங்கு, இந்த படகு எங்களுக்கு வேணும் என்றான் ஒருவன் திமிரான குரலில். நான் திகைத்து போனேன். நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன், இன்னும் எனக்கு டைம் இருக்கு என்று உடைந்த குரலில் சொன்னேன். அரே மியான் சுனம் தும்னே இதற்கா நகி லகி ஹே. டே கேட்டிங்களா, இவன் எங்கள் ஊர்க்காரி மாதிரி தெரியல என்று இன்னொருவன் சொல்லிவிட்டு சிரித்தான். அவன் தன் காலை நீட்டி என் படகின் விளிம்பில் பலமாக அழுத்தினான். என் படகு ஒரு புறமாக சாய்ந்தது. ஒரு வினாடி என் கண் இருட்டியது. நான் அப்பா என்று அலற நினைத்தேன். ஆனால் என் மனதின் குரல் திரு ஜோஷியின் குரல் ஒலித்தது. உன் குரல் எங்கே? அமைதியா இருந்தா உன்னை பரிதாபப்பட்டு விட்டுடுவாங்கன்னு நினைக்காத. உன் தர்க்கத்தை உறக்க சொல்லு. என் நடுக்கம் சட்டென்று நின்றது. நான் படகின் இருக்கையில் நிமிர்ந்து உட்கார்ந்தேன். என் கண்களில் இருந்த பயத்தை துடைத்தெறிந்து விட்டு மிகவும் கூர்மையான பார்வையால் அந்த 3 பேரையும் ஏறிட்டேன். படகை நகர்த்து என்று நான் மிகவும் அமைதியான ஆனால் அழுத்தமான குரலில் இந்தியிலும் ஆங்கிலத்தும் கலந்து சொன்னேன். இல்லைனா என்ன பண்ணுவேன் என்று ஒருவன் கிண்டலாக கேட்டான். நான் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு ஒரு விவாதமேடை பேசுவதைப் போல பேசத் தொடங்கினேன். 1, நான் இந்த படகுக்கான டிக்கெட்டை வாங்கியிருக்கிறேன். என் நேரம் முடிய இன்னும் 28 நிமிடங்கள் இருக்கின்றன. 2, நீங்கள் இப்போது செய்வது சட்டப்படி அத்துமீறல். 3, அங்கே கரையில் பாருங்கள். நான் கரையை நோக்கி என் ஆள்காட்டி விரலை நீட்டினேன். என் அப்பா அங்கேதான் நிற்கிறார். நான் இங்கிருந்து கையை அசைத்தால் அடுத்த 2 நிமிடங்களில் போலீஸ் மோட்டார் படகு இங்கே வரும். உங்களை அரசு செய்வார்கள். ஒரு 13 வயது பெண்ணை படகில் மிரட்டியதற்காக உங்கள் குடும்ப மானம் VIP ரோட்டில் அனைவர் முன்னிலையிலும் போகும். வெறும் அரை மணி நேர படகு சவாரி தராத ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக இவ்வளவு பெரிய விலையை கொடுக்க தயாராக இருக்கிறீர்களா? கணக்கு போட்டு பாருங்கள். நான் எந்த சத்தமும் போடவில்லை. ஒரு தேர்ந்த வழக்கறிஞரைப் போல உணர்ச்சிகளற்ற ஒரு தர்க்கத்தை அவர்களின் முகத்தில் வீசினேன். ஆவேசமாக சண்டையிட்டால் அவர்கள் பதிலுக்கு சண்டையிட்டிருப்பார்கள். ஆனால் இப்படி ஒரு குளிர்ச்சியான தர்க்கத்தை அவர்கள் சந்தித்ததே இல்லை. ஒரு போலீஸ் கேஸை மாட்டிக்கொள்வோம் என்ற பயம் அவர்களின் கண்களில் திறந்தது. அரே மியான் சோதே பஹால் லட்கி ஹே, விடுடா பைத்தியக்காரி போல என்று ஒருவன் முணுமுணுத்தான். அவர்கள் என் படகை விட்டு விலகி வேகமாக சென்றார்கள். நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். என் உடம்பு சிலிர்த்தது. நான் அழுது தப்பிக்கவில்லை, கத்தி தப்பிக்கவில்லை. என் அறிவாளின் குரலின் ஆழத்தால் நான் இந்த சவாலை எதிர்கொண்டிருந்தேன். படகுத்துறையில் நான் இறங்கிய போது அப்பா எனக்காக காத்து நின்று கொண்டிருந்தார். நான் பார்த்தேன் ஹரிணி என்று அப்பா அமைதியாக சொன்னார். நீ உட்கார்ந்திருந்த விதமும் நீ நிமிர்ந்து அவங்களை பார்த்த பார்வையும் என்னை தடுத்து நிறுத்திடுச்சு. எனக்கு தெரியும், என் பொண்ணு இனிமே தப்பிக்க தெரியாத சிறுமி கிடையாது. நீ பூனேயில் கற்றுக்கிட்டதை இங்கே ப்ராக்டிக்கல் பண்ண போகிறேன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ அவங்கள சமாளித்த அந்த விதம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நாங்கள் இருவரும் அந்த VIP சாலையின் கல் படிக்கட்டுகளில் அமர்ந்தோம். நான் தலையை சற்றே உயர்த்தி மேலே வானத்தை பார்த்தேன். போபாலின் மாலை நேர வானம் ஒரு பிரம்மாண்டமான பரப்பை கொண்டிருந்தது. கீழே
படாதலாப் ஏரியின் அசைவற்ற நீரில் மேலே இருந்த வானம் அப்படியே துல்லியமாக பிரதிபலித்து கொண்டிருந்தது. எந்த சுருக்கமும் இன்றி 2 வானங்கள் அங்கு தெரிந்தன. என் மனமும் இப்போது அந்த ஏரியைப் போலதான் இருந்தது. நான் என் நிதானத்தை இழந்து என் மனதை கலக்கிக் கொள்ளவில்லை. அமைதியாக சிந்தித்ததால் எனக்குள் இருந்த அந்த தைரியம் எந்த சிதைவும் இன்றி முழுமையாக பிரதிபலித்தது. அந்த 2 வானங்களும் எனக்கு சொல்வது போல இருந்தது. நீ உனக்குள் இருக்கும் நிசப்தத்தை காப்பாற்றிக் கொள்ளும் வரை இந்த உலகத்தின் அத்தனை அழகும் அத்தனை தைரியமும் உனக்குள் அச்சு அசலாக பிரதிபலிக்கும். எத்தனை வார்த்தம் பார்த்தேன். நான் போபாலில் அந்த 2வது வானத்தை ஏரிக்குள் ஒளிந்திருந்த அந்த அமைதியான வானத்தை ஆழமாக சுவாசித்து என் நெஞ்சுக்குள் பத்திரப்படுத்தி கொண்டேன். கோபம் என்பது ஒரு காட்டு தீ அல்ல. அதை கைகளில் ஏந்த கற்றுக்கொண்டால் அது இருளை விளக்கும் மாபெரும் அகல் விளக்கு. போபாலிலிருந்து அடுத்து நாங்கள் வந்த ஊர் ஜெய்ப்பூர். ராஜஸ்தானின் அந்த வறண்ட நிலப்பரப்பின் காலடி எடுத்து வைத்தபோது காற்று ஒரு தணல் அடுப்பிலிருந்து வீசுவது போல என் முகத்தில் அரைந்தது. எனக்கு இப்போது 15 வயது. என் உடலிலும் மனதிலும் 10 பருவத்தின் முரட்டுத்தனமும் குழப்பமும் ஒரு எரிமலையைப் போல குமரிக்கொண்டிருந்தன. ஜெய்ப்பூர் நகரம் என்னை ஒரு பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருந்தது. புதிய பள்ளியில் சேர்ந்தபோது அங்கிருந்த மாணவிகளில் பெரும்பாலானவர்கள் ராஜ்புத் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவர்களின் பேச்சிலும் நடையிலும் ஒருவிதமான அரச கம்பீரம் இருக்கும். அன்று மதிய உணவு இடைவேளையில் நான் தனியாக அமர்ந்திருந்த போது ஒரு மாணவி என்னை பார்த்து மிகவும் நக்கலாக சிரித்தபடி கேட்டார், உனக்குன்னு ஒரு சொந்த ஊரே கிடையாதா ஹரிணி? இப்படி ஊர் ஊரா மூட்டை முடிச்சுக்களை தூக்கிட்டு போறீங்களே, நீங்க என்ன பஞ்சாரனா? நாடோடி குடும்பமா? பஞ்சாரன், அந்த ஒற்றை வார்த்தை என்னை சவுக்கால் அடித்தது. எனக்கு சொந்தமாக ஒரு வீடோ ஒரு நிலையான நண்பனோ இல்லை என்பது அப்போது எனக்கு ஒரு மாபெரும் குறையாக தெரிந்தது. அன்று மாலை நான் வீட்டின் கதவை ஓங்கி சாத்திவிட்டு அழுதேன். அப்பாவிடம் என் அத்தனை ஆத்திரத்தையும் கொட்டினேன். நீங்க என் குழந்தை பருவத்தை திருடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்க ஆஃபீஸ், உங்க டிரான்ஸ்ஃபர், இந்த நோட் புக், இது மட்டும்தான் முக்கியம். ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் நான் கஷ்டப்பட்டு உருவாக்குறேன் உலகத்தை நீங்களே அழிச்சிடுறீங்க. நான் என்ன ஒரு உயிரில்லாத பொம்மையா என்று நான் கத்திய போது அப்பாவின் முகம் வெளிரி போனது. அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மெதுவாக என் அறையை விட்டு வெளியேறினார். அந்த மன அழுத்தத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க 1 வாரம் கழித்து அப்பா என்னை லோகராங் கலை விழாவிற்கு அழைத்து சென்றார். ஜவஹர் கலா கேந்திராவின் அந்த திறந்தவெளி அரங்கில் ராஜஸ்தானின் பல்வேறு கிராமிய கலைகள் அரங்கேறி கொண்டிருந்தன. திடீரென்று மிக துரிதமான இசை மேடையை ஆக்கிரமித்தது. கல்பேலியா நடன கலைஞர்கள் மேடையில் தோன்றினார்கள். அவர்கள் ராஜஸ்தானின் பாரம்பரியமான பாம்பாட்டி சமூகத்தை சேர்ந்த நாடோடி பெண்கள். அவர்கள் அணிந்திருந்த கருப்பு நிற பாவடை முழுவதும் சிறிய கண்ணாடிகளால் நுணுக்கமாக வேலைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. முன்னணியில் ஆடிய குலாபோ என்ற பெண்ணின் கண்களில் நான் பார்த்தது நடனத்தின் மகிழ்ச்சி அல்ல, அது ஒரு மாபெரும் ஆக்ரோஷம். அவள் ஒரு கருப்பு நிற புயலைப் போல மேடையில் சுழன்றாள். ஒரு நாகப்பாம்பு படம் எடுத்து சீறுவதைப் போல அவளின் உடல் வளைந்தது. அவள் மேடையோடு சண்டையிட்டு கொண்டிருந்தாள். அவள் தன் உடலை ஒரு ஆயுதமாக மாற்றி இந்த உலகத்தின் முகத்தில் ஓங்கி அலைந்து கொண்டிருந்தாள். மேடைக்கு பின்னால் நான் அவளை சந்தித்து பேசினேன். அவளின் கருப்பு நிற உடை வியர்வையில் நனைந்திருந்தது. நீங்க ஆடும்போது உங்க கண்ணில் அவ்வளோ கோபம் இருந்துச்சு, ஏன் என்று கேட்டேன். அவள் தன் தேநீர் குவளையை கீழே வைத்துவிட்டு சொன்னாள், நாங்கள் நாடோடிகள் ஹரிணி, இந்த உலகம் எங்களை ஒரு தூசியை போல தான் பார்க்கும். அந்த அவமானம் என் நெஞ்சுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பாக எரியுது. ஆனால் நான் அவங்களை திருப்பி திட்டினா என் பேக்கெட் தான் எரியும். அதனால நான் என் கோபத்தை என் கால்களுக்கும் என் சலங்கைகளுக்கும் மாற்றிட்டேன். நான் சுழலும் போது நான் ஆடுறதுல என் எதிரிகளை மிதித்து துவைக்கிறேன். நெருப்பை அணைக்கணும்னு அவசியம் இல்லை பாய்சா, அதை டிசைட் பண்ண கற்றுக்கோ. அதுதான் எனக்கான விடை. நான் யாரிடமும் சண்டையிடவில்லை. பள்ளியில் நடந்த மாநில அளவிலான கட்டுரை போட்டியில் நான் பங்கெடுத்தேன். நாடோடிகளின் கிரீடம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினேன். கோட்டைகளுக்குள் வாழ்பவர்கள் தங்கள் சுவர்களின் நீளத்தை மட்டுமே அறிவார்கள். ஆனால் ஊர் ஊராக சுற்றும் நாடோடிகள் இந்த ஒட்டுமொத்த பூமியின் வரைபடத்தையே தங்கள் உள்ளங்கால்களில் சுமக்கிறார்கள். அவர்களுக்கு சொந்தமாக ஒரு ஹவேலி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தின் அத்தனை வானங்களும் அவர்களுக்கு சொந்தமானவை என்று நான் எழுதிய வார்த்தைகள் அந்த பள்ளியையே அதிர செய்தன. எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. என்னை பஞ்சாரன் என்று கேலி செய்தவர்கள் வாயெடுத்து போனார்கள். என் கோபம் இப்போது ஒரு மாபெரும் கலையாக மாறியிருந்தது. அன்று இரவு நான் அப்பாவோடு மாடியில் அமர்ந்திருந்தேன். ஜெய்ப்பூரின் இரவு வானம் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை ஒரு வைர கம்பளத்தைப் போல விரித்திருந்தது. அப்பா என் தோலை அணைத்தபடி மிகவும் மெதுவாக சொன்னார், எத்தனை வானம் பார்த்தோம் நாம். இந்த நட்சத்திரங்களை பாரு, அது எவ்வளவு உக்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கிருந்து பார்க்கும்போது அது எவ்வளவு அமைதியா எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம கோபமும் அப்படிதான். ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அது சுடும். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு தூரமாக நின்று பார்த்தா அதுவும் ஒரு அழகான அனுபவமாக மாறிடும். அப்பாவின் அந்த தத்துவம் என் 10 பருவத்தின் அத்தனை குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வாக அமைந்தது. அந்த நட்சத்திர வானத்தை நான் என் கண்களுக்குள் ஆழமாக சேமித்து கொண்டேன். எரிந்து ஆறிய தணலில் இருந்து எனக்கான புதிய வலிமையை நான் ஜெய்ப்பூரில் கண்டெடுத்தேன். இதோட அத்தியாயம் 10, 11, 12 முடிவடைஞ்சிச்சு. அத்தியாயம் 13, 14, 15 நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கதையை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.